ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற அந்த ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சரை எப்படி டிசபிள் பண்ணலாம், அதாவது டேர்ன் ஆஃப் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷனை டேர்ன் ஆஃப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே கார்னரில் பாருங்க 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ் உள்ள போனோன்னா உங்களுக்கு இங்கே அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே முதல்ல உங்களுக்கு செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு இங்கே பார்க்கலாம் மெசேஞ்சர்ஸ் அண்ட் கால்ஸ் டு end-to-end encrypted chat stay between you அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருக்க ஆப்ஷன் டேர்ன் ஆனில் இருக்கு. ஸோ இதை நீங்கள் டிசபிள் டேர்ன் ஆஃப் பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் அப்படி டேர்ன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் டேர்ன் ஆஃப் ஆகிரும். ஸோ இப்படி தான் நம்ம செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷனை டேர்ன் ஆஃப் பண்ணுறது. பட் ரெக்கமெண்டட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கணும். ஸோ கண்டிப்பாக டேர்ன் ஆன் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு இதை ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வாட்ஸ்அப் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும், பிரச்சனை இருக்குமான்னு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை நான் தரேன். இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.